என்ன ரெண்டு பேரும் கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அந்த போலீஸ்காரன் அவ்வளவு ராங்கா பேசுறான். அவங்கிட்ட உட்காந்துக்கிட்டு ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசிட்டு இருக்கான் இவன். என்ன சொல்றது திலகா இவனை? அப்படி என்னங்க பேசுனீங்க அவன்கிட்ட? அப்படி ஒன்னும் பேசல. எதுவும் பேசாம அவ்வளோ நேரம் அவன்கிட்ட என்ன வேலை? இதை கேட்டதுக்கு தான் என்கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்கான். டேய், இப்ப இதையெல்லாம் பொம்பளைகிட்ட பேசுறது அவசியமா? வீட்ல இருக்கிற பொம்பளைங்க கிட்ட அப்பப்ப நடக்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதானே நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க பேசுவாங்கன்ற திங்கிங்கே இல்ல பார் ரோஹித். என்னடா திலகாவை அப்படி முறைக்கிற? நீ என்னடா இவளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற? ஏண்டா அவ யாரு? ஏன் பொண்டாட்டி? பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி யாருன்னு கேக்குறேன். ஏன் அது உனக்கு தெரியாதா? ஏன் அத்தை பொண்ணு? நாம 3 பேரும் ஒரே ஸ்கூல் தானே படிச்சோம். ஆமா. பின்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணா ஏன் பண்ணங்கிற? ஏய், கல்யாணம் பண்ண அன்னையில இருந்து இந்த 8 வருஷமா இவளுக்கு ஏதாவது குறை வச்சிருக்கனா? குறை வச்சிருக்காருன்னு நான் சொன்னேனா ரோஹித்? இல்லையே. எப்படா சொன்னா? ஏன் பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான் ரோஹித். என்ன? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் நீ யாரோட ஸ்பெண்ட் பண்ற? என் ஒய்ஃப் கூடயும் குழந்தையோடையும். இல்லையா? இவர் யாரோட ஸ்பெண்ட் பண்றாருன்னு கேளு. யார் கூடடா ஸ்பெண்ட் பண்ற? இப்போ இந்த டாபிக் அவசியமா? எனக்கு அவசியம் தான் ரோஹித். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட அப்பா வீட்ல இல்லாம எங்கம்மா போறாருன்னு குழந்தை கேக்கும்போது நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம தடுமாறுறேன். அப்படி சனி ஞாயிறுல எங்கடா போற? இது வரைக்கும் 1000 தடவைக்கு மேல கேட்டிருக்கேன். எனக்கு பதில் சொல்லவே இல்ல. என்ன முறைக்கிறீங்க? கேட்டது நான் இல்ல, அவன். என்னம்மா? கிளம்பிட்டேன். அம்மா அவளுக்கு ஒரு 2 தோசை ஊத்தி கொடுத்து ஸ்கூலுக்கு ரெடி பண்றதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறியே. வந்துட்டேன், வை. எங்க அம்மா வீட்டுக்கு போறியா? ஆமா, இங்க இருந்தா குழந்தை எப்பவும் அப்பா புராணத்தை விட மாட்டேங்கிறா. அதுக்குதான் அம்மா வீட்ல விட்டுருக்கேன். நான் போயிட்டு வரேன், நீ விசாரிச்சு வை. ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டியா? காசு கொடுத்தீங்களா? கேட்கணும்ல. எவ்வளவு வேணும்? உங்களுக்கு தெரியாதா? இந்தா. அன்னைக்கு கொடுத்த ஃபீஸ் கார்டை எங்க வச்சீங்க? உள்ளதா இருக்கு. நீ எடுத்துக்கலையா? எங்க வச்சீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? போய் எடுத்துட்டு வாங்க. திலகா, அந்த பணத்தை கொஞ்சம் கொடு. ஏன்? எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ணிக்கிறேன். என்ன டவுட்? கொடு சொல்றேன். என்ன பணத்தை அப்படி திருப்பி திருப்பி பாக்குற? அந்த ஏசிபி கிட்ட இவங்களை கூப்பிட்டு என்ன விசாரிச்சேன்னு கமிஷனர் கேட்டார். அதுக்கு அவன் சொன்ன பதில கேட்டு நான் ஷாக் ஆயிட்டேன். அப்படி அந்த ஏசிபி என்ன சொன்னாரு? அந்த பூர்வீக வீட்டுல குழி தோண்டின பசங்க கிட்ட நிறைய கள்ள நோட்டு இருந்தது. கள்ள நோட்டா? ஆமா, அதெல்லாம் பன்னீர் சம்பளமா கொடுத்த பணமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் நிறைய கள்ள நோட்டு வச்சிருக்கான்னு அர்த்தம். அப்போ இது கூட கள்ள நோட்டா இருக்குமோ? எதுக்கு வம்பு? நான் வேற பணம் கொடுக்குறேன், நீ போய் ஃபீஸ் கட்டு. நான் இதை செக் பண்ண வச்சுட்டு அப்புறம் சொல்றேன். இந்தா புடி. திலகா, என்ன யோசிக்கிற? பூர்வீக வீட்ல வேலை இருக்குன்னு இவர் சனி ஞாயிறுல அங்க போறது குழி தோன்றதுக்கு தானா? தெரியல. அந்த பசங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுன்னு போலீஸ்ல வந்த நியூஸ் இது. இவர் நம்ம கிட்ட அத பத்தி சொல்லவே இல்லையே. தெரியல, நீயும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. இவரை நினைச்சா பயமா இருக்கு ரோஹித். கள்ள நோட்டெல்லாம் இவருக்கு ஏது? ஒன்னும் பயப்படாத, நான் விசாரிச்சு சொல்றேன். நீ பேசாம இரு, அவன் வரான்.
திலகா, நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அந்த கார்டை எங்கேயுமே காணோம். ஃபீஸ் கார்டு இல்லாம பணத்தை எப்படி வாங்குவாங்க? நீ பணத்தை கட்டு, நான் அப்புறமா வந்து கார்டுல என்ட்ரி போடுறேன்னு சொல்லிடு. ஐயோ, திலகா. ஏன் தான் நீங்க ஏன் அவனை வீணா டென்ஷன் பண்ற? நீ போய் ஃபீஸ் கட்டு போ. ம். உங்க பூர்வீக வீட்டுல என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? என்ன கேட்ட? பூர்வீக வீட்டுல நீ என்ன பண்றன்னு கேட்டேன். அங்க என்ன பண்றேன்னா என்ன அர்த்தம்? கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டா எனக்கு கெட்ட கோவம் வரும். என்னமோ பண்றேன்னு தெரிஞ்சதுனால தானே நான் கேள்வி கேட்கிறேன். ஏய், உண்மையை சொல்றேன், என்னடா பண்ற? புதையல் தேடுறேன். இந்த மேப் எங்க கிடைச்சது? மாமா இந்த வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு கண்டுபிடிக்கலாம்னு தேடினேன். அப்போ கிச்சன்ல ஒரு டப்பால இது சுருட்டி வச்சிருந்தது. அங்கிருந்து தான் எடுத்தேன். நான் உன்னை தேட சொன்னேனா? இல்ல. பின்ன ஏன் தேடின? சரி, நீ ஆர்வத்துல தேடின, கண்டுபிடிச்ச. முதல்ல யார்கிட்ட சொல்லணும்? உன்கிட்ட தான் சொல்லணும். அப்புறம் ஏன் சொல்லல? என்கிட்ட சொல்லாம அந்த பக்கத்து ஒரு பரதேசி கிட்ட ஏன் சொன்ன? சொல்லு. அது வந்துக்கா, அது மாமா அந்த ஊர்ல கோழி அறுத்த விஷயத்த சொன்னா, அதனால அவங்கிட்ட சொல்லிட்டேன். நாம எதுக்கு இங்க வந்தோம்? மாமாவுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கிறதுனால அது வெளியில தெரிஞ்சு அசிங்கம் ஆயிடுச்சுல, அதனால வில்லேஜுக்கு வந்தோம். அப்படிப்பட்ட கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இங்கேயும் மாமாவை பத்தி யார்கிட்டயாவது எதையாவது பேசலாமா? ஐயோ, நான் ஒன்றும் பேசலக்கா. அவனாதான் சொன்னான். நிஜமா அவனா சொன்னானா? ஆமாக்கா. என்ன சொன்னா? மாமா அவங்க ஊர்ல போய் கோழி வாங்கினாராம். எவ்வளவு கோழி? 800 கோழி. 800 கோழி வாங்கி என்ன பண்ணாராம்? பலி கொடுத்தாராம். நிஜமாவே அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததா? நடந்ததுனால தானக்கா அவன் சொல்றான். அவன் எங்க? போனை ரீசார்ஜ் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்கான். அவன் வரட்டும், அதுக்கு விளக்கம் அவன் கிட்ட கேக்குறேன். ஐயோ, அவனை நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே இல்லையே. அவன் வந்து என்ன குழப்ப போறான்னு தெரியலையே. நான் அவன் கிட்ட பேசும்போது ஏதாவது வாயை திறந்த அவ்வளோதான், சொல்லிட்டேன். என்னக்கா இப்படி மிரட்டுற? நான் அப்படிதான் மிரட்டுவேன். நீ எனக்கு தெரியாம மேப் எடுத்துட்டு போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவ. அத பத்தி கேட்டா மிரட்டுற மாதிரி தெரியுதா உனக்கு? அதுலக்கா. மூடு வாய. இந்த மேப்ல என்ன இருக்கு? டக்குன்னு சொல்லு. லேட் பண்ண அவ்வளவுதான். மேப்ல என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு புதையலோட ரகசியம் இருக்குக்கா. நிஜமா தான் சொல்றியா? ஆமாங்கா. அத பத்தி தான் நான் அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். நீ அவன்கிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ணன்றத நான் அவன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீ சொல்லு, இதுல என்ன புதையல் இருக்கு? இந்த மேப்புக்கு மேல ரசீதுல குறிப்பு கொடுத்திருக்கான். அத பார். என்ன குறிப்பு இது? தமிழ்ல தான் எழுதிருக்கு, படி. எனக்கு தமிழ் புரியாது. உனக்கு தமிழ் புரியாதா? இதுல எழுதி இருக்கிற தமிழ் எனக்கு புரியலன்னு சொல்றேன். நீ படி படி. இக்குறிப்பில் உள்ளவை உண்மை. அபாயத்தில் நுழைந்தால் மரணம். அபாயம்னு எதை சொல்றாங்க? அவங்க இந்த வீட்டு 4 மூலையில ஏதோ குழிகளை மென்ஷன் பண்றாங்க. அதான் அபாயங்கிறாங்க. என்ன குழிகள் அது? தெரியல, இனிமேதான் ரிசர்ச் பண்ணணும். அடுத்த வரி என்ன? சேனவம் சகாயத்தால் சர்ப்பம் வராது. அப்படி என்ன? என்ன அர்த்தம்?
மானுவம்னா மனிதன், சேனுவம்னா மிருகம். இங்க இருக்கிற ஏதோ மிருகத்தை கும்பிட்டா சர்ப்பம் வராதுங்கிறாங்க. அதாவது காவலுக்கு இருக்கிற பாம்பு கடிக்க வராதுங்கிறாங்க. ஆமா. அடுத்த வரி என்ன? வேள்வியின் முடிவில் குருவின் சவம் சந்தனத்தூளில் எலும்பாய் சிரிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த புதையலுக்கான வழியெல்லாம் கடந்து போனா யாரோ ஒரு குருவோட சவம் எலும்பு கூடா கிடைக்குமா? அந்த எலும்பு கூடு சந்தனத்தூள்ல படுத்திருக்குமா? அடுத்த வரி என்ன? எடுத்தால் முழுதும் தலையெழுத்து மாறும், தொட்டதெல்லாம் பொன்னாகும். அவங்க சந்தனம்னு சொல்றது தங்கப்பொடி, கரெக்டா? கரெக்ட். இல்லம்மா, இது வேற மாதிரி கேஸ். என் ஃப்ரெண்டோட மாமா கள்ளநோட்டு கேஸ்ல ஜெயில இருக்காரு. அவங்க அக்கா ரொம்ப நல்லவங்க. அவரை ஜெயிலுக்கு அனுப்புனது யாருன்னு கண்டுபிடிச்சு குடுக்கிற வேலையில இருக்கேன். வரதுக்கு 2 நாள் ஆகும். வச்சிருட்டுமா? என்ன 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? நீ கேக்குறியா, நான் கேட்கட்டுமா? நீயே கேளுக்க. எங்க வீட்டுக்கார் கோழிய வாங்கி எங்க வச்சு பூஜை பண்ணாரு? பலி கொடுத்தாரு. மேடம், அந்த 800 கோழி வாங்கி எங்க வச்சு பூஜை பண்ணாரு, பலி கொடுத்தாரு? அது எனக்கு தெரியல மேடம். டேய், மரியாதையா நீ அவனை கட்டி போடுறியா இல்ல அவன் கிட்ட சொல்லி உன்னை கட்டி போடட்டுமா? மேடம் மேடம், நான் என்ன தப்பு பண்ணேன்? வாய மூட்றா. நான் ஒண்ணும் பண்ணல மேடம். போடா, உட்கார்றா. டேய், உட்கார்றா. என்ன என்ன கட்டி போடல? உட்கார்றா, உட்கார். டேய், சொல்றது கேளுடா. நான் என்னடா பண்ணேன்? இருடா, சொல்றேன் இருடா. வாய் தர. டேய், எதுக்குடா என்ன இப்படி பண்ற? சொல்றேன்டா, வாய் தர, வாய் தர. என்னால நீ கெட்ட, உன்னால நான் கெட்டங்கிற மாதிரி ஆயிடுச்சுடா நம்ம கதை. டேய், இந்த மேப்ப இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தது யார் தெரியுமா? மாமாவா தான் இருக்கணும். மாமா இல்ல, பின்ன நான் தான் கொண்டு வந்தேன். எஸ், இது மிஸ்டர் பன்னீர்செல்வம் வீடு தானே? ஆமா. நீங்க? நான் ஏசிபி நாகராஜ். போலீஸ் டிபார்ட்மெண்டா? ஆமா. பன்னீர்செல்வத்தை பத்தி கொஞ்சம் பேசணும். பேசலாமா? உள்ள வாங்க. உட்காருங்க. பன்னீர் எங்க போயிருக்காரு? நீ போலீஸ்காரங்கிட்ட பேசினதையெல்லாம் நான் கேட்டுட்டேன்னு சொன்னதும் இப்படி சைலண்டா நிக்கிறியே, நான் எப்படி கேட்டேன்னு கேட்க மாட்டியா? நான் வந்ததுக்கு அப்புறம் நீ அவங்கிட்ட போய் விசாரிச்சிருப்ப. வேற எப்படி தெரிஞ்சிருப்ப? ஏற்கனவே அந்த போலீஸ்காரனுக்கும் எனக்கும் 7:30 ஓடிக்கிட்டு இருக்கு. நான் கேட்ட உடனே அதெல்லாம் சொல்லுவானா? வேற எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? நான் அன்னைக்கு ஸ்டேஷன்ல இருந்து எழுந்து போனப்போ மொபைலை ரெக்கார்டிங் மோட்ல போட்டு வச்சுட்டு போயிட்டேன். திரும்பி வந்து அதை எடுத்துக்கிட்டேன். நீங்க 2 பேர் பேசினது எல்லாத்தையும் அது கரெக்டா ரெக்கார்ட் பண்ணியிருந்தது. இதுக்கு நீ நேரடியாவே அங்க இருந்திருக்கலாம். நான் இருந்திருந்தா
நீ உண்மையை பேசியிருக்க மாட்டியே. என்னடா அப்படி பார்க்குற? உனக்கு ஏன் இப்போ என்னோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தது? நம்ம கூட இருக்கிறவன் நம்மள மாதிரியே இருந்துட்டு போயிட்டான்னா ஓகே. அவன் நம்மளை விட ஒரு படி மேலே போறான்னா அவன் எப்படி போறான், ஏன் போறான்னு கவனிக்கணும்ல. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலையே. சமீப காலமா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல நிறைய பேர் வாயில உன் பேர் அடிபடுதான். உண்மையா? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியலையே. டாக்டர் ஆகணும், பெரிய புத்திசாலின்னு என்னை எல்லாரும் மெச்சணும்னு ஆசைப்படுற எனக்கு அதெல்லாம் உடனுக்குடனே தெரிய வரும். அதனால தான் நீ என்ன பண்றன்னு வாட்ச் பண்ண. சனி ஞாயிறுல பூர்வீக வீட்டுக்கு போய் நீ என்ன கிழிக்கிறன்னு பார்க்க ஆரம்பிச்ச. அந்த ஆளுங்க கிட்டெல்லாம் நீ ஏதோ ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு சொல்றத கவனிச்ச. என்ன விஷயம்னு விசாரிச்சா யாருக்கும் தெரியல. என்ன நடக்குது அங்க, என்ன தேடுற? இவ்வளவு தெரிஞ்சவன் நான் அங்க என்ன தேடுறேன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ண வேண்டியது தானே? அப்படிதான் இவ்வளவு நாள் இருந்தேன். போலீஸ் ஸ்டேஷன்ல நீ பிரம்மி மூலிகையை தேடுறன்னு சொன்னதும் நான் ஷாக் ஆயிட்டேன். உங்ககிட்ட கேட்டா புதையலை தேடுறேன்னு சொல்றேன். ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல கேட்டா பெரிய விஷயம் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இனி நேரடியாக அட்டாக் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சொல்லு, உன் தேடலுக்கு பின்னாடி என்ன இருக்கு? சொல்ல மாட்டேன். நீ சொல்லலைன்னா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? நீ இல்லாமையே அந்த பொருளை நான் கண்டுபிடிச்சு காமிக்கிட்டுமா? என்ன சொல்ற? என்ன இது? நீயே பிரிச்சு பாரு. பரவாயில்ல, நீயே பிரிச்சு காட்டு. ஓகே. இது எப்படி உன் கைக்கு கிடைச்சது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ரகசியமா நீ வச்சிருக்கிறது எனக்கு தெரியுதுனாலே நான் உன்னை விட பவர்ஃபுல்னு உனக்கு புரியுதுல்ல? இங்க பாரு ரோஹித், அந்த மேப்பை கொடு. கொடுக்க மாட்டேன். முடிஞ்சா பிடுங்கிக்கோ. அது கிழிச்சிருந்தா கஷ்டம். வேற காப்பி கூட கிடையாது. ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியது தானே? ஜெராக்ஸ் எடுத்தா அதோட எழுத்துக்கள்லாம் அதுல விழாது. அந்த மாதிரி இங்கில எழுதப்பட்ட மேப் இது. ஓஹோ, அவ்வளோ மேட்டர் இருக்காதுல? ஆமா, ப்ளீஸ் எனக்கு அதை கொடுத்துரு ரோஹித். என்ன விஷயத்துக்கான மேப் எதுன்னு சொல்லு. நான் பிரபலமாகிறதுக்கு உபயோகப்படுற மெட்டீரியலாக இருந்தா நான் கேட்பேன். இல்லாத பட்சத்தில் கொடுத்துட்றேன். டக்குன்னு சொல்லு, இல்லைன்னா உன் பொண்டாட்டியை கொன்னுடுவேன்.